குணமும் இரக்க மனமும் வளர்ந்த மாதம், நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அருள் நிறைந்த ரமலானை கவனத்தில் கொண்டு எப்படி நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அன்பையும் பெறுவதற்கு, அவனோடு நமக்கு ஒரு அழகிய உறவை உண்டாக்கி கொள்வதற்கு, அவன் எப்படி நான் இருக்க விரும்புகிறானோ அந்த பாட்டைக்குள்ளால் என்னை கொண்டு சேர்ப்பதற்கு. நோன்பு காலமும் நோன்பு அல்லாத காலமும் சமமாக இருக்க வேண்டாம் என்றார்கள். ஆழமான பொருள் உள்ள ஒரு வார்த்தை இது. நோன்பு காலமும் நோன்பு இல்லாத காலமும் சமமாக ஆக்க வேண்டாம். மற்ற காலத்தில் நடப்பதை போல் நோன்பு காலத்தில் நடக்காதீர்கள். மற்ற காலத்தில் இருக்கிற கவனக்குறைவு ரமலானில் இருக்க வேண்டாம். மற்ற காலங்களில் ஏதேனும் சில காரியங்களில் பொடுபோக்கை காட்டி பாவங்களில் ஈடுபடுகிற நிலையை போல் ரமலான் ஆக வேண்டாம். தொழுகையில் சில முன்பின் இருக்கலாம், மற்ற காலங்களில் அது ரமலானுக்கு உகந்ததல்ல. ரமலானும் இதர காலமும் சமமாக்குகிறவர் ஒரு அழகான மூமின் அல்ல என்று எழுதினார். அல்லாஹ் நமக்கு அந்த நிலையை பேணச் செய்வானாக. எனவே நாம் மற்றைய காலத்தை விட இந்த காலத்தை அல்லாஹ்வோடு என்னை அழகுபடுத்துவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நாட்கள். எப்படியெல்லாம் நாம் அழகாக வேண்டும், எப்படியெல்லாம் நம்மை இந்த காலத்திற்கு தயார்படுத்த வேண்டும். ரமலானுக்கு 8 பேர் இருக்கு. ரமலானுடைய மாதத்திற்கு 8 பேர். ஷஹ்ரு ரமலான் என்று ஒரு பேர். ரமலானுடைய மாதம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதத்தை ஒட்டி இதற்கு பெயர்களை சாலிஹீன்கள் குர்ஆனின் ஹதீஸின் நிழலில் பதிவு செய்வார்கள். இதற்கு முதல் பெயர் ஷஹ்ர ஸௌம், நோன்பு மாதம். எல்லாருக்கும் தெரியும், ரமலான்னா நோன்பு வைக்கிறது. நோன்பு மாதம் என்றே பெயர். வரலாற்றில் நீங்கள் ரமலான் என்று போட்டால் ஷஹ்ர ஸௌம் என்று எழுதுவார்கள், நோன்பின் மாதம். இதிலே நோன்பு என்பது வித்தியாசம் காட்டப்படக்கூடாது, விதிவிலக்கை எடுக்கக்கூடாது என்று எழுதுவார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் இந்த நோன்புக்கு சொந்தம். நம்முடைய வீடுகளில் நோன்பு விடப்படக்கூடாது. சின்ன சின்ன காரணங்களை கொண்டு நோன்பை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. நோன்பு நோக்கிற வாய்ப்பு இல்லை. பெண்கள் காரணத்தோடு அவர்கள் இன்றைக்கு நோன்பு விதி விலக்காக்கப்பட்டவர்கள். சுத்தமில்லாத காலத்தில் அப்போதும் நோன்பாளிகளைப் போல் இருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விதிவிலக்கு. பெண்கள் சுத்தம் இல்லை, தொழுகையை விடுற காலம், நோன்பை விட வேண்டும், ஆனால் நோன்பாளியை போல் இருக்க வேண்டும். வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், வெளியில போனால் நோன்பாளியாக உங்களை காட்டுங்கள். 4 பேருக்கு முன்னிலையில் நீங்கள் நோன்பில்லை என்பது வெளிப்படக்கூடாது. இந்த மாதம் ஷஹ்ர ஸௌம், நோன்பு மாதம். உலகத்தில் எல்லோரும், மூமின்கள் மாத்திரம் அல்ல, ஈமான் இல்லாதவர்களும் இந்த மாதத்தை நோன்பு மாதமாக பார்க்கிறார்கள். மூமின்கள் பகலிலே வந்து சாப்பிட மாட்டார்கள், பருக மாட்டார்கள் என்று விளங்கி இருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு விதிவிலக்கு என்று சொல்லி வீதியிலே நின்றால், பருகினால், ஏதேனும் சர்பத்தை குடிப்பீர்களேயானால் அவர்களின் பார்வையில் மூமின்களே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தவில்லையே என்ற பொருள் வந்துவிடும். நோன்பு மாதம். நீங்கள் வெளியில் உங்களுக்கு நோன்பை விடுகிற அனுமதி இருந்தாலும் நோன்பாளியாக இருக்க வேண்டும். அப்படி யாராவது வெளியிலே நின்று தான் நோன்பில்லை என்பதை காட்டினால் அல்லாஹ்வின் பார்வையில் அவர் தண்டனைக்கு உரியவர். நான் படித்த செய்தி ஒரு மஜூசியை பற்றி. ஒரு மஜூசி, நெருப்பு வணங்குபவர், மூமின்கள் வாழ்கிற வீதியில் வாழ்கிறார். மூமின்கள் வாழ்கிற வீதியில் வாழ்கிறார்.
அவர் மதிய நேரம் வீட்டுக்கு வந்தார். அவருடைய சிறுவன் வெளியிலே நின்று பலகாரம் சாப்பிட்டு கொண்டு நிற்க அவனை அவர் கண்டித்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வைத்து, மகனே உனக்கு தெரியாதா, இது நோன்பு காலம். மூமின்கள் முஸ்லிம்கள் நோன்பு வைத்திருப்பார்கள். இந்த காலத்தில் நீ சாப்பிடுவதா, வெளியிலே நிற்பதா? பப்ளிக்ல நின்று நீ சாப்பிடுறது தப்புப்பா. அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம கண்ணியப்படுத்தணும். அப்படி நீ சாப்பிடணும்னா வீட்டில இருந்து சாப்பிடணும், வெளியில சாப்பிடக்கூடாது. அவர் ஒரு மஜூசி, நல்ல ஞாபகம் வைக்க. அவர் நெருப்பு வணங்கி ஈமான் உள்ளவர் அல்ல. தன் மகன் வீதியிலே சாப்பிட்ட போது, அதுவும் பருவமடைந்த மகன் அல்ல, சிறுவன், அவனை கூப்பிட்டு கண்டித்தார். இனி நாளை பொழுது இன்னும் நோன்பு காலம் முடியும் வரையிலும் நீ வெளியில போய் சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிட்டாலும் வீட்டுக்குள்ளதான், வெளியில நோன்பாளியாக இருக்கணும். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அன்றைய காலம் வாழ்ந்த சூஃபி ஒருவர் அவரை கனவில் பார்க்கிறார். அவர் சுவனத்தில் பட்டாடை உடுத்து இருக்கிறார். அவர் வஃபாத்துக்கு பின்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சூஃபி ஒருவர் அவரை கனவில் பார்க்கிறார். அவர் சுவனபதியிலே பட்டாடை அணிந்திருக்கிறார். ஈமான் இல்லாதவர்கள் எப்படி சுவர்க்கம்? எப்படி? அவர் கேட்டார், நீங்கள் எப்படி? அவர் சொன்னார், என் மகன் ரமலானின் காலத்தில், சவுமுடைய காலம், நோன்பு காலத்தில் வெளியே நின்று சாப்பிட்ட போது மூமின்கள் கண்ணியப்படுத்தும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கண்டித்தேன். அன்று முதல் என் மகன் ரமலானின் நோன்பாளியாகவே மாறுவார். அந்த காலத்தை நான் செய்த காரணத்தை கொண்டு என்னுடைய கடைசி நேரம், சக்கராத்து நேரம், என்னுடைய மௌத்து நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், என் அடியானை சங்கைப்படுத்தி ரூகை வாங்குங்கள். ஏன்? அவன் என்னுடைய நோன்பை சங்கைப்படுத்தினார். அவர் நோன்பு காலத்தை சங்கைப்படுத்தினார். அவரை சங்கைப்படுத்துங்கள். ரூகு வாங்க வந்த மலக்குகள் கேட்டாங்க, என்ன சங்கை? ஈமானை கொண்டு சங்கைப்படுத்துங்கள். அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு ஈமானுடைய கலிமாவை தரப்பட்டது. அந்த கலிமாவை உச்சரித்து என் ரூஹு பிரிந்தது. யாருக்கு? ஒரு மஜூசியினுடைய கடைசி நேரம் ஈமானோடு முடிந்திருக்கிறது. எப்போது? நோன்பு காலத்தை சங்கைப்படுத்தியதால். சங்கை மிக்கவர்களே, பாக்கியம் நிறைந்த காலம் இது, நோன்புக்கு உள்ள காலம் என்ற காரணத்தினால் சாலிஹீன்கள் எழுதுகிற செய்தி, நோயாளிகளாக இருந்தாலும் நீங்கள் நோன்பு வைத்து பழகுங்கள். சின்ன தலைவலிக்கு நோன்பு விடுறதா, வயிற்று வலிக்கு நோன்பு விடுறதா, லேசா காய்ச்சல் வந்தா நோன்பு விடுறதா? வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், உங்களால் நோன்பு வைக்க முடியல, பயணத்தில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்கள் என்றால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களில் நோன்பு வைக்கலாம் என்று சொன்ன அல்லாஹ் நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்த ரப்பு அந்த ஆயத்தை முடிப்பான். வான் தசூமு ஹைருல்லக்கும், நோயாளிகளே, பிரயாணம் செய்பவர்களே, நீங்களும் வாய்ப்பு இருக்குமையானால் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது.